அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பீக்கர். ஸோ ஐ வுட் லைக் டு கால் திவ்யாஜி. ஸோ திவ்யாஜி பற்றி சொல்லணும்னா, நீங்கள் ஆல்ரெடி ரீசெண்டாக நம்ம ஒரு பாட்காஸ்ட் வந்து ரீசெண்டாக போட்டிருந்தோம் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி. ஸோ ரீசென்ட்லி நான் அதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எப்படி பேசுறது, எப்படி ஒருத்தவங்கிட்ட ஹவு டு டீச் எவ்ரி திங். ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் த இதுலேருந்து எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பேசியிருந்தேன். தேங்க்யூ அருண், தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலி இப்படி ஒரு மீட்டிங் பண்றது வந்து இட்ஸ் வெரி குட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் நான் வந்து இங்க ஒரு பேனலிஸ்டா இருக்கேன் அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஒரு குட்டி பேக்ரவுண்ட் அபவுட் நான் எங்கேருந்து வந்தேன், நான் எங்க இருக்கேன் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா, ஐ ஸ்டார்டட் அஸ் அ டெவலப்பர். ஆனா ஐ திங்க் டெவலப்பரா டெஸ்டரான்றது வந்து ஒரு பாயிண்டே கிடையாது. பட் பட் என் ரோல் பாத்தீங்கன்னா, நான் டெவலப்பரா ஸ்டார்ட் ஆகி டீம் லீட், ஆர்கிடெக்ட், சொல்யூஷன் ஆர்கிடெக்சர், அப்புறமா இன்ஜினியரிங் மேனேஜர் எல்லாம் பண்ணிட்டு நவ் வி ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் எங்க ஓன் கம்பெனி ஹியர் இன் யூகே. Started in Chennai, but now in UK with our headquarters in London. So எங்க company வந்து is a data and AI products பண்ற company along with digital transformation. So key thing which நாங்க வந்து as values resonate பண்றது வந்து don't use technology just because வந்து நம்மளுக்கு நிறைய டெக்னாலஜி இப்ப வந்து எவால்வ் ஆகுதுன்னுட்டு find the right thing for ரைட் யூஸ் கேஸ் அப்படிங்கறத வந்து வெரி கிளீன் அண்ட் குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த கான்செப்ட்ல வீடு. ஸோ இப்படி இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் பிளே பண்ணும்போது ஆல் ஐ ரியலைஸ்ட் வாஸ் மெயின் திங் வந்து ஐ ட்ரைட் வாட் எவர் ஐ வாண்ட் டு ட்ரை. ஸோ நான் இது கத்துக்கணும்னு நினைச்சேன்னா நான் அதை கத்துக்கிட்டு தான் தென் ஐ ரியலைஸ்ட் வெதர் எனக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத வந்து பண்ணுவேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிறைய குழந்தைங்களை பாத்தீங்கன்னா பிட்வீன் 1 and 3 years அவங்க வந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவாங்க. வெரி வெரி ஸ்ட்ராங் ஃபோக்கஸ்டா வந்து ட்ரை பண்ணுவாங்க. பண்ணிட்டு தே வில் நாட் திங்க் ஓ இது இவ்வளவுதானா, இதுக்குதான் நான் ட்ரை பண்ணேன், நான் அதுக்கு இந்த டைம்ல நான் வேற ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாமே, இல்ல எங்க அம்மா சொன்னதை ட்ரை பண்ணலாமே, எங்க அப்பா சொன்னதை ட்ரை பண்ணலாமேன்றது இருக்கவே இருக்காது. தே வில் ட்ரை டு அதை ட்ரை பண்ணி அப்புறமா வந்து they accept it, they understand it and then we பண்ணுவாங்க. ஆனா as we grow இல்ல நம்ம என்ன கத்துக்கணும்ன்றது இல்ல நம்ம என்ன படிக்கணும்ன்றதே வந்து இன்னொருத்தர் சொல்லிதான் நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அது வந்து ஐ திங்க் வி ஷுட் கம் அவுட் ஆஃப் தட் திங். இன்னொருத்தர் என்ன எப்படி பார்த்தா பெருமையா இருக்கும் அப்படிங்கறத யோசிக்காம உங்களுக்கு அது பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஜாவாவோ பைத்தானோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி குட் திங் டு லேர்ன். ஸோ ஐ திங்க் நித்யா வந்து அதை நல்லா ரெசனேட் பண்ணாங்க. நான் அவங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கு, ஃபோக்கஸ் இருக்கு, அவங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில அப்படிங்கறது வந்து ஷி இஸ் வெரி கிளியர். அது வந்து அவங்களுக்கு சும்மாவே வந்திருக்காது. ஷி ஹஸ் கான் த்ரூ லைக் டிஃப்ரெண்ட் கர்வ்ஸ் இல்லையா. யூ லேர்ன் சோ மெனி திங்ஸ். ஸோ அதை நீங்க கத்துக்காம அந்த ஒரு கிளாரிட்டி வராது. ஸோ ட்ரை பண்ணுங்க as much. இதை நம்ம பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே இருக்காதீங்க. நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி நான் இது ட்ரை பண்ண இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லேர்னிங்குமே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ கேன் கம்பைன் இட் இன் ஒன் பிளேஸ் டெஃபினெட்லி. ஸோ another point which following that எனக்கு சொல்லணும்னு தோணுது வந்து டோன்ட் ப்ரொகாஸ்டினேட். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அது பண்ணிருக்கலாமோ, நான் இது பண்ணிருக்கலாமோ, நான் என் குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்க அண்ட் ட்ரை டு அலோகேட் டைம் அக்கார்டிங்லி. ஸோ அந்த கிளாரிட்டி வரத்துக்கு ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ட்ரை பண்ணி இதுதான் எனக்கு வேணும்ன்ற ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்து அதை ஃபோக்கஸ்டா ரொம்ப கமிட்மெண்டா வந்து அதை படிங்க, ஃபுல் எனர்ஜி கொடுங்க. அண்ட் எனக்கு வந்து நித்யா நிறைய யதார்த்தமான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. பட் என் கெரியர்ல இருந்து நான் சொல்லணும்னா எவ்ரி டைம் இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள். இட் வாஸ் நாட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எவ்ரிவேர் இட்ஸ் அ காம்படிஷன் தான். பிகாஸ் இட்ஸ் அ சேச்சுரேட்டட், எவ்ரிவேர் இட் இஸ் சேச்சுரேட்டட். ஸோ நீங்க வந்து யூ ஹாவ் டு அந்த அந்த நீங்க வந்து உங்களை மாஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே எவ்ரி டைம் யூ வில் வின். ஸோ அந்த அந்த ஒரு பர்டிகுலர் திங்கை வந்து சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேர் வந்து ஐடி ஒரு கெரியர் கேப் வந்த அப்புறமா எப்படி நான் வந்து திருப்பி வரது அப்படிங்கிற ஒரு காமன் கொஸ்டின் வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கெரியர் கேப்க்கு அப்புறமா ரிட்டர்ன் வர்றதுன்றது வந்து இஸ் டிஃபிகல்ட். பட் ஆனா வந்து எண்ட் ஆஃப் தி டே உங்களோட பேஷன் அண்ட் ஃபோக்கஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்க எங்க கம்பெனில கூட விமன் ரிட்டர்னர் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்றோம். சோ மெனி பீப்புள் டோட்லி கெரியர் பிரேக்ன்ற கான்செப்ட்ல டோட்லி எப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 8 இயர்ஸ் கழிச்சு 8 இயர்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் கூட இருக்காங்க. பட் ஆனா
வெரி ஃபியூ பீப்புள் என்கரேஜ் தட். நீங்க அத ஷோகேஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கமிட்மெண்ட்டா இருக்கணும். இப்ப நான் மெட்டர்னிட்டி பிரேக் அப்புறமா ரிட்டர்ன் வந்து ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு லெவல் ஹைல தான் நான் ரிட்டர்ன் போணும் அப்படிங்கிறதுல ரொம்ப காஷியஸா இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஒரு லெவல் ஹை போறதுக்கு ஒரு ரோல் மாடல் எத்தனை பேர் அது மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க? ஸோ நான் ஒரு யூஸ் கேஸ் எடுத்து, அத வந்து அதுக்கு படிச்சு, அதுக்கு ஒரு பிஓசி பண்ணி, அத வந்து காமிப்பேன். ஸோ நான் இன்டர்வியூக்கு போகும்போது, வெறும் ஒரு டெவலப்பர் லெவல்ல பேச மாட்டேன். ஒரு ஆர்க்கிடெக்ட் லெவல்ல பேசுவேன். அவங்க என்னலாம் டிசைன் ஆஸ்பெக்ட், நான் ஏன் இந்த ப்ராடக்ட் பண்ணேன்? நான் எப்படி இதுக்கு டெஸ்ட் கவர் பண்ணேன்? அப்படிங்கிறத வந்து ஓப்பனா வந்து யூ ஹேவ் டு வொர்க் தட் பீஸ் அவுட் ஆஸ் அ ஹோல். ஸோ அது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க when you want to go back to the industry or any position you aspire for, do the homework. Like, you know, just அத வந்து டீப் ஒர்க் பண்ணுங்க. ஃபுல்லா புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறமா வந்து யூ எக்ஸ்பிளைன் அண்ட் யூ டாக் அபவுட் இட். ஐ திங்க் நித்யா கூட அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். when she said she started doing videos. um, யூடியூப் வீடியோஸ் வந்து அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுச்சு அப்படின்னுட்டு சொன்னாங்க. ஸோ ஒருத்தருக்கு சொல்லும்போது வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும். அவங்க அவங்க கேட்கிற கொஸ்டின் வச்சு நம்மளுக்கு இன்னும் நிறைய தாட்ஸ் வரும். அதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஸோ ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்காஜி எனக்கு. எஸ் ஜி சார், யூ ஹேவ் ஸ்டில் ஹேவ் டைம். ஓகே. ஒரு நல்ல கான்செப்ட் வந்து ஆரு பேசியிருந்தாரு. ப்ரீவியஸ் எரா விமென்க்கோ, இப்ப கரண்ட் விமென்க்கோ என்ன டிஃபரன்ஸ்? ரைட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து, மணி சேர்த்து வைக்கிறதுல இருந்துன்னு. வி ஹேட் எக்ஸாக்ட்லி சேம் டிஸ்கஷன் எஸ்டர்டே எங்க வீட்ல கூட. ஸோ எங்க பார்ட்டி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த விமென் வந்து அவங்களோட நெட்வொர்க்ல இருக்க விமென் கூட பேசி, எப்படி வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சு, அவங்க பசங்கள படிக்கிறதுல இருந்து, இண்டிவிஜுவலா இருக்கிறதுல இருந்து அங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து அந்த மெத்தட்ஸ யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் எங்க அம்மா ஜெனரேஷன் வரும்போது, அவங்களும் அவங்க நெட்வொர்க்ல பண்ணாங்க. பட் கரண்ட் நெட்வொர்க்ல வாட் ஐ சி லேகிங் இஸ் நம்ம யாருமே ட்ரெண்ட்ஸ் படிக்க மாட்டேங்கிறோம். எம்ஐடி டெக் ட்ரெண்ட்ஸோ, டெக் ரெவ்யூவோ, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டெக் ட்ரெண்ட்ஸோ வந்து நம்ம படிக்கவே மாட்டேங்கிறோம். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கூட தான் பிரெயின் ஸ்டார்ம் பண்றோமே தவிர, கரண்ட் ஜென்ரேஷன்ல என்ன நடக்குது அப்படிங்கிற வந்து டெக் ட்ரெண்ட்ஸோ சரி, இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட்ஸோ வந்து ஐ திங்க் வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் மோர். நம்ம அதை பண்ணோம்னா ஐ திங்க் விமென் வில் கிக் ஸ்டார்ட் பியூட்டிஃபுல்லி இன் different aspects. Finally, one last thing இங்க வந்து நான் ரெசனேட் பண்ணணும்னு நினைச்சது வந்து இந்த வருஷம் விமென்ஸ் கான்செப்ட்ல இன்ஸ்பயர் பண்ற டாபிக் வந்து இன்ஸ்பயர் இன்க்ளூசிவிட்டி. அதாவது நம்மளே தான் இன்ஸ்பயர் பண்ணிக்கணும். ஸோ மோஸ்ட் பிரியங்கா சோப்ரா கூட அவங்களோட ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பாங்க, விமெனுக்கு வந்து ரொம்ப கம்மி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கு லீடர்ஷிப் ரோல்ஸ்ல, இல்ல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா நம்மளே நம்ம கூட கம்பீட் பண்றோம். ஸோ வி டோன்ட் இன்ஸ்பயர் ஒன் அனதர். ஸோ நித்யா ஒண்ணு பண்றாங்க, சங்கீதா ஒண்ணு பண்றாங்க, நான் ஒண்ணு பண்றேன், ஸ்வர்ணா ஒண்ணு பண்றாங்கன்னா வி நீட் டு இன்ஸ்பயர் ஃப்ரம் ஒன் அனதர் அண்ட் சி நம்ம இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன வந்து ஹவு வி வாண்ட் டு பி அப்படிங்கறத வந்து வி நீட் டு இன்ஸ்பயர் ஒன் செல்ஃப் அப்படின்னு நினைக்கிறேன். That's from me. Super. Super, Divyaji. Thank you. And Divya is already she's running a company, CEO of Alpha Now Consultancy. So அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்ல விட்டுட்டேன். ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் ஒன் திங் உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் திவ்யானா, ஃபர்ஸ்ட்டு லைக் ஒரு டெவலப்பராக இருக்கலாம், ஒரு கம்பெனியில் இருக்கலான்ற போது நமக்கு வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் லிமிட்டட். ஓகே, எனக்கு வந்து இந்த ஒர்க்கை கொடுத்துறீங்க, நான் முடிச்சிடறேன் அப்படின்ட்டு. பட் யூ சூஸ் டு ரன் அ கம்பெனி அண்ட் யூ சூஸ் டு பி அ லீடர்ஷிப் பொசிஷன் அட் வெரி யங் ஏஜ் ரிலேட்டிவ்லி. ஸோ இந்த டிசிஷனை எடுத்தீங்க. வாட் இதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண வேண்டி இருந்துச்சு? ஓகே. ஸோ இந்த டிசிஷனை எடுத்ததுக்கு காரணம் வந்து ஐ லவ் டெக்னாலஜி. ஸோ அண்ட் ஐ லைக் ஹெல்பிங் பீப்புள். ஸோ இது நான் என்னோட போன வீடியோலயும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலுமே நான் இதான் சொல்லுவேன், எனக்கு டெக்னாலஜி ரொம்ப பிடிக்கும். அதை கத்துக்கணும், அதுல இருந்து ஒரு அவுட்புட் கொண்டு வரணும், ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ற விதத்துல எடுத்துட்டு வரணும்ன்றதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் பீயிங் கண்டென்ஸ்டு வித்தின் அன் ஆர்கனைசேஷன் வந்து எனக்கு அந்த ஃப்ரீடம் வந்து கொடுக்கல. ஸோ அதனால ஐ திங்க் that made us to keep a company, so which basically help us to help in different உண்மையிலேயே ஹெல்ப் how do I put it, பிசினஸ் வேல்யூ கிடைக்கிற ஒரு இடத்துல தான் வந்து now we go and help. ஸோ அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். உண்மையிலேயே ஒரு ஒரு மிட் ஸ்கேல் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியிலயோ இல்ல
ஒரு 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 டெலிகாம் இண்டஸ்ட்ரிலயோ நீங்க பாத்தீங்கன்னா தே வுட் நாட் ஹேவ் எனி கிராஸ் டெக்னாலஜி லைக் ஐடி ஸ்கில்ஸே இருக்காது. பட் அவங்களோட ஓன் இன்ஸ்டலேஷனே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்க போய் அதோட சொல்யூஷன் பண்ணும்போது இட் இட் டர்ன்ஸ் அவுட் வெரி பியூட்டிஃபுல். ஸோ அது உண்மையிலேயே ஹவு என்விரான்மெண்ட்லி ஆர் லைக் பீப்புளுக்கு ஹெல்ப் ஆகுது, பிசினஸ்க்கு ஹெல்ப் ஆகுதுன்றத ரெசனேட் பண்ற ஒரு ஃபீலிங் வந்து இஸ் வெரி நைஸ். ஸோ டெக்னாலஜி கேன் ஹெல்ப் சோ மச்ன்றத காமிக்கிறது வந்து வி லவ் இட் அஸ் அ கப்பிள். ஸோ மீ அண்ட் மை பார்ட்னர் மிஸ்டர் கமல், நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனி வச்சிருக்கோம். ஸோ we love technology. So that's the one thing which made us come out and keep a company. இத வச்சதுக்கு அப்புறமா the key thing which we follow is discipline. Like நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இதான் டாஸ்க், இதுதான் பண்ண போறீங்க, இல்ல டெய்லி ஸ்கெடியூல் இருக்கும். ஸோ அதை ஈஸியா வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடுவோம். ஆர் யூ ஹாவ் டு டூ இட், வேற வழியே கிடையாது. பட் ஆனா நவ் பீயிங் an entrepreneur, லாட் ஆஃப் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து 8 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணாலும் பண்ணலனாலும் என்னை யாரும் கேட்க போறது இல்ல. ஆனா அந்த கமிட்மெண்ட், அந்த டிசிப்ளின் இல்ல அப்படின்னா எண்ட் ஆஃப் தி இயர் நம்ம நினைச்ச அந்த விஷனை வந்து நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ irrespective of whether we run a company-யோ இல்ல வந்து whatever we want to be in economy, நான் வந்து நான் எப்படி இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ஐ எம் லீவிங் பிஹைண்ட் இன் த வேர்ல்டுன்றத வந்து பண்ணணும் அப்படின்னா, லைக் ஐ செட், நீங்க வந்து ரொம்ப டிசிப்ளின்ட் அண்ட் ஃபோக்கஸ்டா இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து நல்ல கிளாரிட்டியோட தெரியும். தேங்க்ஸ் அ லாட் திவ்யா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட்